وعليكم السلام ورحمة الله وبركاته أستاذة. அஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அரபு இலக்கண வகுப்புல மோஸ்டா நம்ம எல்லா பாடங்களும் முடிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ் ரீடிங் இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ் ரீடிங் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து வாசிக்க போறது இல்ல, உங்கள ஒருத்தரா இன்ஷா அல்லாஹ் நீங்க யாரும் வந்து இன்னைக்கு வாசிக்க போறீங்க. இன்னைக்கு நான் பார்க்க போற புக்கு வந்து இந்த புக்கு தான், துருசுல் லுகத்துல் அரபியா. நம்ம மோஸ்ட்லா வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பாடங்களும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். அதாவது நீங்க ஒரு அரபி வந்து ரீட் பண்ற அளவுக்குரிய பாடங்கள் அனைத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த புக்ல உள்ள பயிற்சிகளுக்கு அரபில தம்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. தம்ரீன் இந்த தம்ரீன்களை இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அத்தர்சுல் அவ்வல். சரிங்களா, அத்தர்சுல் அவ்வல் அப்படின்னா முதல் பாடம் அப்படின்னு அர்த்தம். அத்தர்ஸ் அப்படின்னா பாடம், அவ்வல் அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, தர்ஸ் அப்படின்னா பாடம், அது அவ்வல் அப்படின்னா முதல் அப்படி சொல்லி அர்த்தம். அப்ப ஹாதா பைத்துன் அப்படின்னா இது வீடு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே. ஹாதா அப்படின்னா இஸ்முல் இஷாரா, பைத்துன் முஷாருன் இலேஹி. அத்தர்சுல் அவ்வல் பாத்தீங்கன்னா ஒரு மௌசூஃப், ஒரு சிஃபத்து. தர்சுல் அவ்வல்னா முதல் பாடம், மௌசூஃப், சிஃபத்தாக வருது. இதை யாராவது ஒருத்தர் இன்ஷா அல்லாஹ் வாசிங்க. ஹாதா பைத்து இது வீடா. ஹாதா மஸ்ஜிதுன் இது மதரசாவாகும். ஹாதா பாபுன் இது கதவாகும். ஹாதா கிதாபுன் இது புத்தகமாகும். ஹாதா கலமுன் இது பெண்ணாகும். ஹாதா மஃப்தஹுன் இது சாவியாகும். ஹாதா மக்தபுன் இது டேபிள் ஆகும். ஹாதா ஷரீருன் இது கட்டிலாகும். ஹாதா குர்சியுன் இது சேராகும், இது நாற்காலியாகும். இந்த பாரு
சாரி, மைக்கு மியூட்ல இருந்திருக்கு. எனக்கு எதுல மியூட்ல இருந்துச்சுன்னு தெரியல. நான் எது நடத்தும் போது மியூட் ஆச்சுன்னு தெரியுமா இருக்காது? உஸ்தாதா ஒருத்தவங்கள வாசிக்க சொன்னீங்க. அவங்க வாசிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. அப்படிங்களா? சாரி. அப்ப வந்து இதுக்கு தர்கீப் வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் தர்கீப் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கிறத இடம் காணுதல். இடம் காணுதல் தான் தர்கீப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப தர்கீப் அப்படின்னா இடம் காணுதல். அது எந்த இடத்துல இருக்கிறது என்பதை இடம் காணுதல் தான் தர்கீப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப அத்தரசுல் அவ்வல் நம்ம ஹெட்டிங், அந்த ஹெட்டிங்குக்கு தர்கீப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா சொல்லலாம். அதாவது இந்த இது இது ஒரு பாடம், இது பாடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இது பாடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இது வந்து அங்க மறைஞ்சிருச்சு. ஹாதா அங்க இருக்குதா? ஹாதா வந்து அங்க இல்ல. சரிங்களா? ஹாதா என்பது அங்க இல்ல. அப்ப ஹாதா போக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம எப்படி தர்க்கி வைக்கணும்? முபுத்ததா போக்கப்பட்ட ஹபரு. ஹாதான்ற முபுத்ததா போக்கப்பட்டுருச்சு. இது முபுத்ததா போக்கப்பட்ட ஹபராக இருக்கிறது. ஹாதா என்பது முபுத்ததா, அது போக்கப்பட்டிருக்கு. ஹபர் வந்து அத்தரசுல் அவ்வல். அத்தரசு வந்து மௌசூஃபு. சரிங்களா? வர்ணிக்கக்கூடிய ஒன்று. அத்தரசு மௌசூஃபு. நம்ம அந்த எந்த வார்த்தையில் கொண்டு வர்ணிக்கிறோமோ அதை நம்ம சிஃபத்துன்னு சொல்லுவோம். அப்ப அல் அவ்வல் என்பது சிஃபத்தாக இருக்கிறது. அத்தரசு என்பது மௌசூஃப், அல் அவ்வல் என்பது சிஃபத்து. சரிங்களா? அடுத்து ஹாதா. ஹாதா பைத்துன், இது வீடு, இது ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு வீடு. அப்ப எப்படி தர்க்கீப்? அப்போ 2 விதமா நம்ம தர்க்கீப் வச்சுக்கலாம். சரிங்களா? ஹாதா பைத்துன், இது வீடு, அப்படி அதுக்கு 2 விதமான தர்க்கீப். ஒண்ணு முபுத்ததா ஹபர். ஹாதா முபுத்ததா, பைத்துன் ஹபர். இன்னொன்னு ஹாதா இஸ்முல் இஷாரா, பைத்துன் முஷாருன் இலைஹி. இப்ப ஹாதா மஸ்ஜிதுன், இதால தர்க்கீப் வைங்க. ஹாதா முப்ததா, மஸ்ஜிதுன் ஹபர். இன்னொரு தர்க்கீப், இன்னொரு தர்க்கீப் சொல்லி எப்படி சொல்லலாம்? இன்னொரு தர்க்கீப் ஹாதா முபுத்ததா சொல்லிட்டீங்க. இன்னொன்னு ஹாதா இஸ்முல் இஷாரா. இஸ்முல் இஷாரா லில் கரீப், முபுத்ததா ஹபர், முஷாரும் மஸ்ஜிதுன் ஹபர். ஹாதா பைத்துன் முபுத்ததா வஹுவ இஸ்மு இஷாரா, பைத்துன் ஹபர். பைத்துன் கிடையாது, பாபுன். பாபுன் பாபுன். ஹாதா இஸ்முல் இஷாரா பாபுன் முஷாருன் இலைஹி. ஹாதா முபுத்ததா, பாபுன் வந்து ஹபர். அடுத்து ஹாதா கிதாபுன், அதே மாதிரிதான். இது ஒரு ஹாதா கலமுன், இது ஒரு பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவி. ஹாதா மக்தபுன், இது ஒரு டேபிள். ஹாதா சரீருன், இது ஒரு கட்டில். ஹாதா குர்சியுன், இது ஒரு சேர். சரி, அப்போ இது எப்படி செய்ய வைப்பீங்க? மானா என்ன அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மா அப்படின்னா என்ன. இங்கிலீஷ்ல வந்து வாட் அப்படின்னு கேக்குறோம். தமிழ்ல என்ன, என்னது, என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறோம் பாத்தீங்களா? அதுதான் அரபில வந்து மா. சரிங்களா? மா அப்படின்னா என்ன அப்படி சொல்லி அர்த்தம். இப்ப மா ஹாதா அப்படின்னா இது என்ன. மா ஹாதா, இது என்ன. அப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். பக்கத்துல உள்ள பிக்சரை பார்த்து பதில் சொல்லுங்க. மா ஹாதா, இது என்ன அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இது கரெக்ட், மாஷா அல்லாஹ். அப்ப நான் வந்து மா ஹாதா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும்? ஹாதா பைத்துன், இது வீடு அப்படின்னு சொல்லி நீங்க பதில் சொல்லணும். சரி, அடுத்து நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஹாதா பைத்துன் அப்படின்னா கேள்விக்குறி. என்ன, இது வீடா அப்படின்னு. ஆஹா, ஹாதா பைத்துன், இது வீடா அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். சரிங்களா? ஹாதா பைத்துன், இது வீடா அப்ப நான் கேட்டேன். என்ன சொல்றீங்க? வீடு. அதேதான். சரி, அடுத்து நான் கேக்குறேன். மா ஹாதா, இது என்ன.
ஹாதா ஹசீமுன் கமீசுன் இது சட்டை. கமீசுன் கமீசுன் இது இது சட்டை. சட்டை. அடுத்து கேள்வி கேக்குறேன். ஹாதா சரீருன் இது கட்டுலா? லா இல்லை. ஹாதா லானா லானா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லா அப்படின்னா இல்லை, இது சேரு. லா இல்லை, இது சேரு. சரிங்களா? அடுத்து ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவியா? லா இல்லை. ஹாதா கலமுன் லா இல்லை. இல்ல அப்படின்னா லா இல்லை. ஹாதா கலம் இது பேனா. மாஹாதா இது என்னது? நஜ்முன் ஹாதா நஜ்முன் இது நஜ்முன் ஒரு நட்சத்திரம். சரி, இப்ப நான் சொல்றேன். மாஹாதா மாஹாதா என்பது எது, இது எது அப்படி சொல்லி குறிக்கக்கூடிய ஒன்று. மாஹாதா இது என்ன? அப்ப ஹாதா பைத்துன் இது வீடு. சரிங்களா? ஹாதா பைத்துன் இது வீடு. ஹாதா பைத்துன் என்ன? இது வீடா அப்படின்னா அப்படி கேக்குது. அப்படின்னா ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் சொல்லுவாங்க. கேள்விக்குறிக்காக வந்திருக்க ஒரு எழுத்து அது. அப்படின்னா என்ன? இது வீடா அப்படின்னு அர்த்தம். ஹாதா பைத்துன் இது வீடா அப்படி கேட்டு அதுக்கு ஆன்சர் வந்து ஆம்னா நாம், ஆம் அப்படின்னு அர்த்தம். நாம்னா ஆம்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா லா. சரிங்களா? இது மாஹாதான் இருக்கு. அதுல வந்து முபத்ததா ஹபர் வருமா உஸ்தாதா? மாஹாதான் கொஸ்டின் கேட்டிருக்குல்ல. இப்படி எப்படி கொஸ்டின் தர்க்கீப் அப்படின்னா மா என்பது ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். இதெல்லாம் கேள்விக்கான ஒரு ஹர்ஃபுகள். மா என்பது ஹர்ஃபுல் இஸ்திஃபாம், அதாவது வந்து கேள்விக்கான ஒரு குறியீடுகள். அந்த அதெல்லாம் வந்து கேள்விக்கான குறியீடுகள். அப்ப ஹாதா வந்து இஸ்முல் இஷாரா. அவ்வளவுதான். இப்படிதான் தர்க்கீப் வைக்கணும். ஹாதா வந்து இஸ்முல் இஷாரா. அப்ப ஹாதா பைத்துன் அப்படின்னா இது ஒரு வீடு. நார்மலா ரெண்டு தர்க்கீப் வரும். ஒண்ணு முபத்ததா ஹபர். ஹாதா முபத்ததா பைத்துன் ஹபர். ஹாதா இஸ்முல் இஷாரா பைத்துன் முஷாருன் இலைஹி. சரி, அடுத்து அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒண்ணு கத்துருக்குறோம். என்ன அப்படின்னா அப்படின்னா இது வீடா. இன்னொரு மா இது என்ன. மானா இது என்ன. மாஹாதா அப்படின்னா இது என்ன அப்படின்னு அர்த்தம். மாஹாதா இது என்ன. மா தாலிக்க அது என்ன. மாஹுவ அவன் யாரு அப்படின்ற கேள்விக்கு வந்து மண்ஹுவ. சரி, மண்ஹுவ உயர்திணை. இந்த உயர்திணையாக வரும் பொழுது மண்ணுன்னு வந்துரும். சரிங்களா? உயர்திணையா வருது. மனிதனை பற்றி குறிக்கும் பொழுது மண் அப்படின்னு வந்துரும். மண்ஹுவ அவன் யார். மண் கால லா இலாஹ இல்லல்லா யார் லா இலாஹ என்று சொல்கிறாரோ மண் தா அப்படின்னு சொல்லி மண் தாளிக்க அவன் யார். உயர்திணைக்கு மண் அப்படின்னு பயன்படுத்துவோம். மண் அப்படின்னா யார். வீட்டுல ஒரு ஆண் இருக்காங்க, மண் ரிஜால், அந்த மனிதன் யாரு. மணிலிம்ரா இந்த பெண் யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு மண். உயர்திணைக்கு மண். இதுவே உயர்திணை இல்லாம அக்ரிணை இருந்துச்சு அப்படின்னா இது மா ஹாதா இது என்ன. இது ஒரு புத்தகம். ஹாதா கிதாபுன். மா ஹாதா இது என்ன. ஹாதா பைத்துன் இது வீடு. மா ஹாதா இது என்ன. ஹாதா சரீருன் இது கட்டில் என்று அக்ரிணைக்கு மா பயன்படுத்தப்படும். அந்த இன்னொரு விஷயம் கத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஆம் என்பதற்கு நாம் அப்படின்னு சொல்லணும். ஆம் என்பதற்கு நாம், நாம் என்று சொல்லணும். ஆம் என்பதற்கு. இல்லை அப்படின்னா லா. இல்லை அப்படின்னா லா. லா இது உங்களோட பொருளா. இல்லை லா. லா என்னோடது இல்ல. லா அப்படி சொல்லணும். இது உங்களோட பொருளா. ஆமானா நாம் அப்படி சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து தம்ரீன். இப்போ ஒரு பயிற்சி. நான் கேட்கிற கேள்விக்கு வந்து யாராவது ஒருத்தர் மட்டும் கை தூக்குங்க. நான் உங்களை வந்து இது பண்ணி விடுறேன், அட்மிட் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்ப தம்ரீனா என்னென்ன இதெல்லாம் கேட்டிருக்கு. இப்ப மாஹாதா இது என்ன. பக்கத்துல உள்ள பிக்சர்ல உள்ளது என்னன்னு தெரியுதா? தெரியுது மேம். யார் சொல்றீங்க? சாஜிதா பர்வீன் சொல்லுங்க. ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவி. ஹாதா மிஃப்தாஹுன் இது ஒரு சாவி. அடுத்து மாஹாதா இது என்ன. அடுத்து யார் சொல்ல போறீங்க? சாஜிதா ஹம்சான் அவங்க சொல்லுங்க. ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம். அடுத்து சனா மரியம் சொல்லுங்க. மாஹாதா. ஹாதா கலமுன் ஹாதா கலமுன் தமிழ் அர்த்தம் இது பேனா.
சாலியா சொல்லுங்க. மாஹாதா. ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. சரி. நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? நெக்ஸ்ட் யாராவது சொல்றீங்களா? நான் சொல்றேன் மேம். சொல்லுங்க. மாஹாதா. ஹாதா பைத்துன், இதுவாகிறது வீடாக இருக்கும். இது ஒரு வீடு. இது ஒரு அடுத்து வீடு. மாஹாதா. ஹாதா குர்சியுன், இது ஒரு நாற்காலி. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். ஹாதா பைத்துன், இது ஒரு வீடா? ஹாதா மஸ்ஜிதுன், இல்லை இது பள்ளிவாசல். ஓகே. அடுத்து ஹாதா மிஃப்தாஹுன். சாஜிதா பர்கீன் சொல்லுங்க. லா ஹாதா கலமுன். அடுத்ததாக வந்து சாஜிதா ஹம்சான் சொல்லுங்க. ஹாதா கமீசுன். நாம் ஹாதா கமீசுன். ஓகே. வேற யார் இருக்கீங்க? ஃபாத்திமா சொல்றீங்களா? ஃபாத்திமா. ஹாதா நஜ்முன், இது ஒரு நட்சத்திரமா? வேற யார் சொல்றீங்க? வேற யார் சொல்றா சொல்லுங்க. ஹாதா நஜ்முன், இது ஒரு நட்சத்திரமா? இது நட்சத்திரமா? ஹாதா நஜ்முன், இது நட்சத்திரம். நாம் 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 ஆமா. ஹாதா நஜ்முன், இது நட்சத்திரம். சரி, ஓகே. கமரும் கமரும் நஜ்முன். நஜ்முன் தான், கரெக்ட் தான். சரி, அடுத்து தம்ரீன். இன்னைக்கு தம்ரீன் பயிற்சி. நெக்ஸ்ட் பாப்போம். நஜ்முன் தான். தம்ரீன் பாப்போம். இக்ரா அப்படின்னா நீ படி, வக்துப் இன்னும் எழுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இக்ரா நீ படி, வக்துப் எழுது. அப்படி சொல்லாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா படிச்சு எழுது அல்லது எழுதி படி. சரிங்களா? படி எழுது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி. ஹாதா மக்தபுன், தமிழ் அர்த்தம் என்னது? யாராவது ஒருத்தர் வாசிங்க. அத யார் வாசிக்கிறீங்க? ஹாதா மக்தபுன், சாலிஹா வாசிக்கும் உஸ்தாதா. ஹாதா மக்தபுன், இது ஒரு மேஜை. ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளிவாசல். ஹாதா கலமுன், இது ஒரு பேனா. ஹாதா சரீருன், இது ஒரு கட்டில். மாஹாதா, இது என்ன? ஹாதா குர்சியுன், இது ஒரு நாற்காலி. ஹாதா பைத்துன், இது வீடா? லா. ஹாதா மஸ்ஜிதுன், இல்லை இது பள்ளிவாசல். மாஹாதா, இது என்ன? ஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவி. நெக்ஸ்ட் மன்ஹாதா. நான் சொன்னேன் பாத்தீங்களா, மா என்பது அக்ரிணைக்கு பயன்படுத்தப்படும், மண் என்பது உயர்திணைக்கு படுத்தப்படும் அப்படின்னு. சரி, இது வாசிங்க. வேற யார் வாசிக்கிறீங்க? மன்ஹாதா. சாஜிதா வாசிக்கிறீங்களா? சாஜிதா ஹம்சன் வாசிங்க. மன்ஹாதா, இவர் யார்? மன்ஹாதா, இவர். டைட்டில் வந்து மன்ஹாதா, இவர் யார்? மன்ஹாதா, இவர் யார்? ஹாதா தபீபுன், இவர் ஒரு இவர் டாக்டர். ஹாதா மன்ஹாதா, ஹாதா வலதுன், இவர் பையன். மன்ஹாதா, இவர் யார்? ஹாதா தபீபுன், இவர் ஒரு டாக்டர். மாணவன். மாணவன் உஸ்தாதா. பாலிபுன்னா மாணவன். மாணவர். ஹாதா வலதுன், ஹாதா வலதுன், இவர் ஒரு பையனா? ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர். இவர் ஒரு மாஹாதா, இது என்ன? ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். மன்ஹாதா, இவர் யார்? ஹாதா தாஜிர், இவர் ஒரு வியாபாரி. ஹாதா கல்புன். ஹாதா கல்புன் அப்படின்னா அர்த்தம்? ஹாதா கல்புன், இது நாயா? நாய். நாய், இது அவ்வளவுதான். நாய். வந்தாதான் நாயா அல்லது கொஸ்டின் கேட்கணும். சரிங்களா? சரிங்களா? அப்ப ஹாதா கல்புன், ஹாதா கல்புன், இது நாயா? லா இல்லை. ஹாதா ஹித்துன், இது பூனை. ஹாதா ஜமான்,
ஹாதா ஜமாருன் ஹாதா ஹிமாருன் ஜமான் ஹிமாருன் இது கழுதை. இது ஹிமார்னா கழுதை. கழுதை. ஹாதா ஹாதா ஹிமாருன் இது கழுதையா? லா இல்லை. ஹாதா ஹிசானுன் இது குதிரை. வா மா ஹாதா வா இன்னும் மா என்ன ஹாதா ஹாதா ஜமீலுன் இது ஒட்டகம். ஜமலுன் ஒட்டகம். சரிங்களா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் யார் வாசிக்கிறீங்க? நான் வாசிக்கிறேன். ஜமலுன் ஒட்டகம். யார் வாசிக்கிறீங்க? மா ஹாதா உம்மு கஸாலி மேம். சொல்லுங்க. மா ஹாதா இது என்ன? ஹாதா இதுவாகிறது சேவலாக இருக்கும். ஹாதா தீகுன் தீகுன் ஹாதா தீகுன் இதுவாகிறது சேவலாக இருக்கும். இது ஒரு சேவல். மன் ஹாதா இவர் யார்? ஹாதா ஹாதா முதரிசுன் இவர் ஒரு ஆசிரியர். அஹஜ கமீசுன் அஹாதா கொஞ்சம் நீட்டணும். அஹாதா அஹாதா கமீசுன் இதுவாகிறது சட்டையா? லா ஹாதா மிந்தீலுன் இதுவாகிறது கர்ச்சீஃபாக இருக்கும். மிந்தில்னா கர்ச்சீஃப். சரிங்களா? மிந்தில்னா கர்ச்சீஃப். ஓகே. தம்ரீன் வாசிங்க. நான் வாசிக்கட்டுமா உஸ்தாதா? நான் வாசிக்கிறேன். மஹாதா இது என்ன? ஹாதா கலமுன் இது பேனா. மாதா கல்புன் இது நாய். மன்ஹாதா இவர் யார்? ஹாதா தொபீபுன் இவர் மருத்துவர். ஹாதா ஜமலுன் இது ஒட்டகம். ஹாதா கல்புன் இது நாயா? லா ஹாதா கைத்துன் இல்லை இது பூனை. ஹாதா தீகுன் இது சேவலா? நஅம் ஆம். ஹாதா ஹிசானுன் இது குதிரையா? லா ஹாதா ஹிமாருன் இல்லை இது கழுதை. ஹாதா மிந்தீலுன் இது கைக்குட்டை. ஹாதா வலதுன் இது இவன் சிறுவனா? நஅம் ஆம். மன் ஹாதா இவர் யார்? ஹாதா ரஜுலுன் இவர் மனிதர். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் லெசன் அத்தர்சுல் அவ்வல் வந்து முடிஞ்சிருச்சு. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தர்சுல் அவ்வல்ல யாருக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. வாசிச்சது புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி வாசிப்போம். இதுல ரெண்டு இஸ்மா சொல்லலாம்னு சொல்லிருந்தீங்கல்ல மேடம், அத ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க மேடம். முப்ததா கபர் இன்னொன்னு எந்த மாதிரி சொல்லலாம்? ஹாதா வந்து இஸ்முல் இஷாரா. இஸ்முல் இஷாரா சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இஸ்மு. இஸ்முல் இஷாரா அது எதை சுட்டி காட்டுதோ அத முஷார் இலேஹி முஷாருன் இலேஹின்னு சொல்லுவோம். ஓகே மேம். தான் ஒரே ஒரு டவுட். அதே மாதிரிதான் என்னன்னா, இப்போ ஹாதா சரீருன்னு வருது இல்ல, ஹாதா அப்போ அந்த முன்னாடி வர அலிஃப் வந்து ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். ஹாதா வந்து இஷா அது வந்து என்னது? இஸ்முல் இஷாரா சொல்லணுமா? அதுக்கப்புறம் ஹாதா இஸ்முல் இஷாரா அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி வருதுதான் இஸ்முல் இஷார் இல்லை. ஹாதா இஸ்திஃபாம். ஹாதா சரீருன் அப்படின்னா அதுக்கப்புறம் கேக்குறீங்களோ? இல்ல உஸ்தாதா, ஹாதா சரீருன்னு இருக்குல்ல, இப்போ அதுல வந்து ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருக்குல அலிஃப். ஆமா ஆமா. அது மட்டும் எப்படி தர்கீப் செய்யணும் சொல்றீங்களா? நான் என்ன கேக்குறேன்னா ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹாதா இஸ்முல் இஷாரா, அதுக்கு பின்னாடி வரக்கூடியது முஷாருன் இலேஹி. ஓகே. இப்ப ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் கூட ஹாதா வரனால அது வந்து ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் क्वेश्चन கேக்குற மாதிரி ஆயிராது, அப்படிதானே? வந்து ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் தான், அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். அது வந்து எந்த ஒரு क्वेश्चन வரனால क्वेश्चन மார்க் வரும். இதுவா அப்படின்ற क्वेश्चन மார்க் மாதிரி வரும். அது கூட ஹாதா வந்துச்சு இல்ல, சோ அதான் கேக்குறேன். ஹாதாவும் சேர்த்து வருமா இல்ல தனியா இஸ்முல் இஷாராவே வந்துருமா? இஸ்முல் இஷாரா ஹாதா மட்டும்தான், வேற எதுவும் தனியா வருது? ஹாதா ஹாதானி ஹாவுலாயி ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாயி அவ்வளவுதான். தாலிக்க தில்க தானிக்க தானிக்க வந்து உலாயிக்க இதுதான் இஸ்முல் இஷாரா. அதுக்கு முன்னாடி சேர்றது பின்னாடி சேர்றதுலாம் இஸ்முல் இஷாராவா வராது. ஓகே.
உஸ்தாத் அந்த கொஸ்டின் மார்க்குக்கு என்ன உஸ்தாதா? ஹர்ஃபுல் ஜவாப். இஸ்திஃப்ஹாம். ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். அது இஸ்திஃப்ஹாம். அது வந்து ஹம்சாக்கு தானே, அலிஃப் மேல ஹம்சா இருக்குது, அதுக்கு தானே ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். ஆமா. அப்ப இந்த கொஸ்டின் ஃபார்முக்கு மாக்கு என்ன கேக்குறீங்களாமா? லாஸ்ட்ல இப்ப ஹாதா சரீருன் கொஸ்டின் ஃபார்ம் போட்டுப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் ஃபார்முக்கு அந்த அலம், அந்த குறியீடுக்கு என்னன்னு கேக்குறீங்க? ஆமா ஆமா. அலம் அலம் அ- அலம் குறியீடுன்னு அர்த்தம். சரி 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 அலமுல் இஸ்திஃப்ஹாம், இஸ்திஃப்ஹாமுக்கான குறியீடு அலம் குறியீடு. சரி சரி. இது கொஸ்டின், இப்ப வந்து கொஸ்டின் வேர்டா வந்து ஒரு சென்டென்ஸ் வரும்போது அதை தர்கீப் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த தர்சுல் அவ்வலுக்கு அப்புறம் எல்லா தர்சு சானி அப்புறம் 3வது படம்லாம் வந்து சாலிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெருசா வரும். அப்ப இன்ஷா அல்லாஹ் பெருசு பெருசா நம்ம தர்கீப் பண்ணலாம். நம்ம படிச்ச எல்லா சட்டங்களும் அதுல வரும். சரி 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 சரி. அப்ப அது புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? தர்சுல் அவ்வல் புரிஞ்சுதா? நம்ம தர்சுல் அவ்வல்ல வந்து புதுசா கத்துக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்முக்கள் வந்து கத்துக்கிட்டோம். பைத்துன்னா வீடு, மஸ்ஜித் நமக்கு தெரியும், பாபுன்னா கதவு, கிதாபுன்னா புத்தகம், கலமுன்னா பேனா, மிஃப்தாஹுன்னா சாவி, மக்தபுன்னா டேபிள், சரீருன்னா கட்டில், குர்சினா சேரு. அடுத்து பைத்து கமீசுன் சட்டை, குர்சியுன் சேரு, கலமுன் பேனா, நஜுமுன்னா நட்சத்திரம், ஆமா அப்படின்னா நஅம், இல்ல அப்படின்னா லா. அடுத்து மா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்து அலிஃப் போட்டோம் அப்படின்னா அப்படின்னா கொஸ்டின் கேக்குற மாதிரி ஒரு இது. தம்ரீன் அப்படின்னா பயிற்சி, தம்ரீன் அப்படின்னா பயிற்சின்னு பார்த்தோம். அப்ப நிறைய இஸ்முக்கள் வந்து இந்த இதுல வந்து நம்ம கத்துருக்குறோம். அதே மாதிரி உயர்திணைக்கு மண் அப்படி சொல்லி போடுவோம். அக்ரிணைக்கு தான் மா அப்படி சொல்லி நம்ம எழுதுவோம். கல்புன்னா நாய், கித்துன்னா பூனை, ஹிசானுன்னா கதிரை, சாரி ஹிசானுன் அப்படின்னா குதிரை, ஜமலுன்னா ஒட்டகம், ஜமலுன் அப்படின்னா ஒட்டகம், தீக்குன்னா சேவல், மிந்தியிலுன் அப்படின்னா கர்ச்சீஃப். இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இஸ்முக்கள் வந்து நம்ம கத்துருக்குறோம். சரிங்களா? ஓகே. நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிராமர், அரபிக் கிராமர் வந்து 2 வகையா பிரியுதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அரபிக்கான இலக்கண வகுப்பு வந்து 2 வகையா பிரியுது. ஒண்ணு அந்நஹு, இன்னொன்னு அஸ்வர்ஃப். நஹு பாடத்தை வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முக்கியமான லெசன்னா முக்கியமான இது எல்லாமே படிச்சுட்டோம். இப்போ வந்து நமக்கு சர்ஃப் வந்து என்ன ஓரளா வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சர்ஃப் பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல வந்து நான் உங்களுக்கு ஆரம்பிச்சு விடுறேன். இப்ப சர்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நஹுனா என்னன்னு பார்த்தோம், சொற்தொடர் இலக்கணம் சொல்லி பார்த்தோம். நஹுனா சொற்தொடர் இலக்கணம், பெருசு ஒரு பேராவா வரும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சர்ஃப் என்பது சொல் இலக்கணம். சர்ஃப் என்பது சொல் இலக்கணம். நஹுவுக்கும் சர்ஃபுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, காலங்களை குறிக்கக்கூடியதுதான் ஸ்வர்ஃப். காலங்களை, நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு காலங்களை குறிக்கக்கூடிய ஒன்றுதான் ஸ்வர்ஃப். சரிங்களா? அதுக்கு நஹு பாத்தீங்க காலங்களை குறிக்காது, குறிப்பிட்ட ஒரு பெயர் சொல்ல வந்து குறிக்கும். அதுதான் நஹு. பேராவா நம்ம படிப்போம். ஆனா சர்ஃப்ல பேராவா படிக்க மாட்டோம். ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஃபியல்களை வந்து மாத்தி அமைப்போம். ஒவ்வொரு காலங்களுக்கு தகுந்தாற்போல் ஃபியல்களை மாத்தி அமைக்கிறது தான் சர்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அப்ப சர்ஃப் வந்து 3 தான் சர்ஃபினுடைய அடிப்படை. சரிங்களா? 3. அப்ப அது என்னது அப்படின்னா, 3 எழுத்து வினைச்சொல் ஃபியல். 3 எழுத்து வினைச்சொல் வந்து
அதுதான் எப்பயுமே வந்து அடிப்படை. எல்லா இஸ்முக்களும் எல்லா ஃபியல்களும் வந்து 3 எழுத்துல தான் ஆரம்பிக்கும். எல்லா ஃபியல்களும் வந்து 3 எழுத்துல ஆரம்பிக்கிறோம். ஃபியல்கள் அனைத்தையுமே நம்ம சர்ஃப்ல பயன்படுத்துவோம். இஸ்முக்கள் அனைத்தையுமே நம்ம நஹூல தான் பயன்படுத்துவோம். அப்ப ஃபியல்கள் வந்து 3 அடிப்படையில தான் அமையுது. 1 ஃபஅல, அதாவது எல்லாமே ஃபத்ஹா வாங்கியிருக்கும். எல்லாமே ஃபத்ஹா. ஃபத்ஹா வாங்கியிருக்கும். ஐன் ஃபத்ஹா வாங்கியிருக்கும். லாம். இதே போல எக்ஸாம்பிளுக்கு நிறைய வார்த்தைகள். லரப அடித்தான், நசர உதவி செய்தான், மக்கச தங்கினான், அக்கல சாப்பிட்டான். இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறது ஃபஅல. இது ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபஇல. ஃபாக்கு ஃபத்தஹா வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்து உள்ள ஐன் கெசரா வாங்கியிருக்கும். ஃபஇல ஃபஇல. இது என்ன மாதிரி இஸ்மு? ஹசிப எண்ணினான், ஹசிப எண்ணினான். இந்த மாதிரி நிறைய அது வந்து லரப வந்து முலாரியா மாத்தும் போது தான் எல்ரிபு வரும். அசல் நான் 3 எழுத்துக்களை பேசிட்டு இருக்கேன். 3 எழுத்துக்கள். ஃபஇல, ஹசிப. சரிங்களா? அடுத்தது வந்து இன்னும் நிறைய எழுத்துக்கள் வந்து வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ஆமா, செகண்ட் எழுத்து கசரா வாங்கியிருக்கணும். சமிஅ செவியுற்றான். வேற என்ன இஸ்முக்கள், வேற என்ன ஃபியால்கள் இருக்கு? அலிம அறிந்தான். அலம அப்படி சொல்லி நம்ம போட முடியாது. இதெல்லாம் ஃபத்தஹா வந்து வாங்காது. வஜித வஜத பெற்றான். வஜத. ஹஷிய பயந்தான். ஹஷிய. அப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஹஷிய, சமிஅ, அலிம, வேற என்ன ஹசிப போன்ற நிறைய இஸ்முகள் வந்து ஃபியல் வந்து ஃபஇல அமைப்புல வருது. அடுத்ததாக 3வது அமைப்பு என்ன அப்படின்னா ஃபஉல. ஃபஉல இதுல வந்து ரொம்ப சொற்பமான ஃபியல்கள் மட்டும்தான் இந்த அமைப்புல வரும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் எழுதி போட்டு சொல்லித்தரேன். இன்னைக்கு ஒரு வெறும் இன்ட்ரோ மட்டும்தான். சரிங்களா? அப்ப ஃபஉல, கரும, கேஃப் ரா மீம், கரும சங்கை செய்தான் அப்படின்ட்டு ஃபஉல அமைப்புல வரும். அப்ப ஃபியல்கள் வந்து எந்தெந்த அமைப்புல வருது? 1 ஃபஅல. அதிகமான ஃபியல்கள் வந்து ஃபஅல தான் வரும். லரப, நசர, மக்கச, அக்கல, பஸ்வர, வேற என்னது? ஹத்தம முத்திரையிட்டான், பஸ்வர பார்த்தான், அக்கல சாப்பிட்டான், சஅல விசாரித்தான், கரஅ படித்தான், கத்தப எழுதினான், ஹலக்க படைத்தான், தக்கர நினைவு கூர்ந்தான். எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஃபீல் பாத்தீங்க அப்படின்னா ஃபஅல அமைப்புல தான் வந்து வரும். அடுத்ததாக வரக்கூடிய அமைப்பு தான் ஃபஇல. ஃபஇல வந்து கொஞ்சம் ஃபஅல அமைப்பை விட ஃபஇல அமைப்புல கொஞ்சம் அதிகமான ஃபீல்கள் வந்து வருது. சரிங்களா? சமிஅ, இப்ப நம்ம சொன்னது சமிஅ, ஹசீப. சதா மியூட் ஆயிருக்கும் சதா. அப்ப வந்து என்னென்ன ஃபீல்? ஹஷிய, அலிம, சமிஅ, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபஇல. அடுத்ததாக வந்து ஃபஉல. ஃபஉல அமைப்புல வந்து வெறும் கரும. இந்த மாதிரி ஒரு சின்ன ரொம்ப ஒரு 2, 3. சதா மியூட் ஆகிருக்கு. கரும. அப்ப வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய சில சொற்பமான ஃபீல்கள் மட்டும்தான் இந்த அமைப்புல வந்து வருது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு சர்ஃப்ல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபியல்களுடைய அமைப்பு 3 ஃபெயில்கள் 3 அமைப்புல வந்து வரக்கூடியதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துருசுல் லுக்கத்துல் அரபியா உடைய முதல் பாடத்தை வந்து வாசிச்சிருக்கோம். தர்சுல் அவ்வளவு வந்து படிச்சிருக்கோம். சர்ஃபுக்கான ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்கோம். சர்ஃப் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல இருந்து சர்ஃபை கொஞ்சம் அதிகமா பார்ப்போம். நகு வந்து இனிமேல் கொஞ்சம் கம்மியாயிரும். சரிங்களா? நகு வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். சர்ஃப் வந்து அதிகமா இன்ஷால்லா பார்ப்போம். சரி, இப்ப நம்ம சூரா வந்து பார்ப்போம். என்ன ஒரே ஒரு டவுட் சதா, சொல்லுங்க. மா ஹாதா இருக்குல்ல, அந்த மாக்கு என்ன சதா? மாதா ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். கேள்விக்கு கூட வர எல்லாமே ஹர்ஃபுல் இஸ்திஃபாம் தான். சரிங்களா?
மா மண் அந்த எல்லாம் வந்து கேள்விக்குறி வந்துட்டாலே அதுக்கு எல்லாமே முன்னாடி வர்றது வந்து ஹர்ஃபுல் ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். இஸ்திஃபாம் தான். சரி சரி. சரி ஓகே. சதா ஆஹ் இந்த லாக்கு என்னது? லா ஹர்ஃபுன் நஹி. நஹினா வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறது. நஹி ஹர்ஃபுன் நஹி. அப்ப ஹாதா நயனுக்கும் இருக்கும்ல உஸ்தாதா, நயனுக்கு என்ன மீனிங் வரும்? நேம்க்கு என்ன ஹர்ஃப்னு கேக்குறீங்களா? அது அது எனக்கு சரியா தெரியல, நான் இன்ஷால்லா பாத்துட்டு வேணா சொல்றேன். லாக்கு வந்து ஹர்ஃபுன் நஹியா? நஹி 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 இன்ஷால்லா சர்ஃப்ல அந்த லெசன் வரும். ஓகே. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து சூரா ஷரஹ். இந்த சூராக்கு வந்து இன்னொரு பேர் வந்து அலம் நஷ்ரஹ் கூட சொல்லுவாங்க. ஷரஹ் அப்படின்னு கூடிய சூராவுடைய விரிவாக்கம் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா, படிச்ச பாடம் இதுலயே வந்துருச்சு. அலம். அலம் என்பது ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். அலம் நஷ்ரஹ் நாம் விரிவாக்கவில்லையா, லக்க உமக்கு. இதுல லமீருடைய பாடம் வந்து 2 பாடம் மட்டும் இருக்கு. சின்ன லெசன் தான் அது. அதை இன்ஷால்லா நெக்ஸ்ட் வகுப்புல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதோட கண்டினியூஸ் தான் இன்னைக்கு நடத்திருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன லெசன்னால எனக்கு அது ஞாபகத்துக்கு இல்ல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் பாடத்தவும் சொல்லி தரேன். அதாவது நம்ம வந்து லமீருல் முத்தசில் வந்து படிச்சுட்டு இருக்கோம். லமீரு முத்தசில் வந்து எப்படி ஒட்டி வரும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தோம். அது இஸ்மோட ஒட்டி வரும்போது எப்படி வரும், இலாஃபத்தா வரும்ல, முலாஃப் இலைஹா வர்றத மட்டும் போன பாடத்துல படிச்சிருக்கோம். ஒரு இஸ்மோட முத்தசில் ஒட்டி வரும்போது இலாஃபத்தா வரும் அப்படின்னு. இன்னும் ஃபியலோட ஒட்டி வரும்போது எப்படி வரும், ஹர்ஃபுல் ஜாரோட ஒட்டி வரும்போது எப்படி வரும்னு சொல்லி வரும். அது நம்ம அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்ஷால்லா. இப்ப இந்த லக்க உமக்கு ல வந்து ஹர்ஃபுல் ஜார், அதாவது லீ இருக்கு பாத்தீங்கன்னா, லீ நம்ம லீ படிச்சோம், ஞாபகம் இருக்கா? லீ இக்கு இக்காக அப்படின்னு. ஆமா ஹர்ஃபுல் ஜர் சொல்ல. அந்த ஹர்ஃபுல் ஜர் வந்து இந்த லமீர் கூட, அந்த கேன்ற லமீர் கூட வரும்போது லீ வந்து லேவா மாறிடும். அதை நான் நெக்ஸ்ட் பத்திரம் சொல்லி தரேன். அப்ப லக்கனா உமக்கு. சதுரக்க உம்முடைய நெஞ்சை. சதுரக்க உம்முடைய நெஞ்சை. வரும்போது ஆண்பால் தானே உஸ்தாதா? ஆமா. அப்ப சதுர் வந்து சதுரக்க பாத்தீங்கன்னா லமீருல் முத்தசில் ஒட்டி வந்திருக்கு பாருங்க. இந்த க வந்து ஒட்டி இருக்கு. எதோட இருந்திருக்கு? ஒரு இஸ்மோட ஒட்டி வந்திருக்கு. சொதுருன் அப்படின்னா நெஞ்சு. சொதுருன்னா நெஞ்சு, அதோட ஒட்டி இருக்கு க. அப்ப சதுரக்க. சதுரு முலாஃபு, க வந்து முலாஃப் இலைஹி. அலம் நஷ்ரஹ் நாம் விரிவாக்கவில்லையா, லக்க உமக்கு, சதுரக்க உம்முடைய நெஞ்சை. வல்லானா நாம் எடுத்து வைத்தோம் அல்லது அகற்றி வைத்தோம். வல்லானா நாம் கலட்டி வைத்தோம் அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? வல்லானா அன்க. அன் ஹர்ஃபுல் ஜார். அன் விட்டு வரும்ல, அன். கேனா உம்மை விட்டு. எத? விசுரக்க சுமை. விசுர்னா சுமை. ஒரு இஸ்மோட சேர்ந்து லமீர் முத்தசில் வந்திருக்கு. விசுரக்க உம்முடைய சுமையை. அல்லதி அந்த சுமை எப்படிப்பட்டது என்றால், அன்கல முறித்து கொண்டிருந்தது, லஹுரக்க உம்முடைய முதுகை. வரஃபஅனா நாம் உயர்த்தினோம், லக்க உமக்கு, திக்ரக்க உன்னுடைய ஞாபகத்தை உமக்கு நாம் உயர்த்தி வைத்தோம். இன்ன நிச்சயமாக, மஅல் உஸ்ரி கஷ்டத்தோடுதான், யுசுரன் லேசான வாழ்வு இருக்கிறது. இன்ன மஅல் நிச்சயமாக, உஸ்ரி சிரமத்தோடுதான், யுசுரன் லேசான வாழ்க்கை இருக்கிறது. இதா போது, ஃபரகுத நீர் களைப்படையும் போது, பன்ஸ்வப் சரிங்களா? அதாவது நீ ஃபரகுத்தனா ஓய்வெடுத்தால் வந்து இதா ஃபரகுத ஃபன்சப் நீ ஓய்வெடுத்தீங்கன்னா நீங்க களைப்பாயிடுவீங்க. இலா ரப்பிக்க அந்த நேரத்துல உன்னுடைய இறைவன் பக்கம் திரும்பி, ஃபர்கப் இறைவனின் ஆர்வம் கொள்வீராக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அலம் நஷ்ரஹ் உமக்கு நான் விரிவாக்கவில்லையா, லக்க உமக்கு, சதுரக்க உம்முடைய நெஞ்சை நாம். நெஞ்சு விரிவாக்குறதுன்னா உடல் அளவுல வந்து பருமனாக்குறது கிடையாது. நம்முடைய எண்ணங்களை வந்து நல்லா விசாலமாக்கி வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, ஒரு கஷ்ட காலத்துல மக்கத்து குறைஷியர்கள், காஃபிர்கள் எல்லாருமே
நபியை வந்து ஒதுக்கி தள்ளி வைக்கிறாங்கன்ற சமயத்துல இறைவன் வந்து இந்த வசனத்தை இறக்கி நபிக்கு வந்து ஆறுதல் சொன்னான். சரிங்களா? அலம் நஷ்ரஹ், உம்முடைய நெஞ்சை வந்து நான் விரிவாக்கி வைக்கவில்லையா? அலம் நஷ்ரஹ் லக்க சதுரக, உம்முடைய நெஞ்சை வந்து உன்னை எண்ணத்தை நான் தானே விரிவாக்கி வச்சிருக்கேன். வலான அன்க விசிறக்கு, உன்னுடைய சுமையெல்லாம் நான் உன்னை விட்டு தூரமாக்கிதான் வச்சிருக்கேன். அதாவது நீங்க என்ன, எனக்கு இவ்வளவு பேர்டன் இருக்கு, எனக்கு இவ்வளவு சுமை இருக்குது, நான் வந்து இந்த மக்களுக்கு நான் எப்படி பண்ண போறேன், தாவ பண்ண போறேன், ஏத்துக்குவாங்களா, செய்வாங்களா அப்படின்ற எண்ணங்கள் எதுவுமே இல்லாம இருங்க. அதாவது உன்னுடைய சுமையை எதுவுமே நாம என்ன பண்றோம், அன்கல லகுரக்கு, அது எப்படிப்பட்டது என்றால் உமது முதுகை அந்த சுமை வந்து முறித்து கொண்டிருந்தது. வரஃபஅனா லக்க திக்ரக்க, உன் நினைவை வந்து நாம் உன்னை விட்டு உயர்த்தி விட்டோம். அதாவது என்னன்னா, உன் நினைவை உன்னை நீ நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்காத, உன்னை நான் பாதுகாக்க வேண்டியது அல்லாஹ்வாகவே என் மீது கடமைன்னு சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றான். வரஃபஅனா லக்க திக்ரக்க, உம்முடைய நினைவை வந்து உன்னை விட்டு நான் உயர்த்திட்டேன். சார் இது வந்து நான் லமீர் தானே உஸ்தாதா? எங்க அதாவது வந்து இது ஃபியலோட வந்திருக்குது. அத மீன்ஸ்ல இந்த சர்ஃப்ல படிப்போம். நிச்சயமாக உஸ்ரி உஸ்ரன், அதாவது இன்னமால் உஸ்ரி உஸ்ரன், சிரமத்தோட தான் எளிய வாழ்வு இருக்குது. இதா ஃபரகுத ஃபன்சப், ஃபைதானா போது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? போது. ஃபைதா ஃபரகுத, நீ வந்து ஓய்வு பெறும் போது ஃபன்சப் கழித்து விடுவீங்க. இலா ரப்பிக்க, உன் நிறுவனத்திலேயே ஃபருக ஆதரவு வைப்பீராக அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கான். சரி, இன்னைக்கான வகுப்பு வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.